கிளியரா இருக்கம்மா. நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நீதிநெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம், தொண்டாற்றி இன்பம் காண்போம். பத்மபூஷன் விருது பெற்ற உலக சமுதாய சேவா சங்க தலைவர் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் கூறி, இன்றைய சிந்தனையில் நார்வே டென்மார்க் இணையதளத்தில் சிறப்பாக தொண்டாற்றி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்கள் சிறப்பான தவம் வரவேற்புரை நன்றி உரை கூற இருக்கார்கள். அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் கூறி இன்றைய சிந்தனையை தொடங்குவோம். இணையதளத்தில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும், தொண்டாற்றும் அன்பர்களுக்கும் இறைவனை மனதில் கொண்டு குருவின் நினைவோடு நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க 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 வளமுடன் என வாழ்த்தி சிந்தனையை தொடங்குகிறேன். திருவிளையாடல் ஒரு அருமையான சப்ஜெக்ட் இது. நார்வே டென்மார்க்ல நமக்கு ஒவ்வொரு தலைப்பும் வாழ்க்கை மலர் புக்கை நம்ம முழுதுமாக எப்படி மனவளக்கலை 1, 2, 3 எல்லாரும் முழுசா படிச்சிருப்பாங்களான்றது தெரியாது. சாமி அவ்வளவு கொடுத்திருப்பாரு நமக்கு. அது நமக்குள்ள குரான், பைபிள், கீதை மாதிரிதான் நமக்கு மனவளக்கலை 1, 2 தான். அதுல வாழ்க்கை மலர்கள்ல கொடுக்குற ஒவ்வொரு வாழ்க்கை மலர் கூட நமக்கு தவம் போடும் போது எடுத்து பாக்குறோம். ஒரு சிலர் டெய்லி ஒரு பக்கம் படிக்கிற பழக்கம் உண்டு. ஆனா நமக்கு டெய்லி ஒரு தலைப்பா அந்த வாழ்க்கை மலர் புக்ல இருந்து கொடுத்து அந்த புக்கே நிறைவு பண்ண ஒரு புண்ணியத்தை கொடுத்த இந்த தலைப்பை நமக்கெல்லாம் கொடுத்த யாரெல்லாம் பின்னாடி இதுக்கெல்லாம் உழைச்சிட்டு இதுக்கெல்லாம் நமக்கு ஒரு தலைப்பை கொடுத்து நம்மளை சிந்திக்க வச்ச தெய்வங்களையும் வணங்கி இந்த சிந்தையை தொடங்குகிறேன். இப்படிலாம் அவ்வளோ ஒரு டாபிக் இருக்குன்றது கூட எனக்கே தெரியாது. ஆனா இன்னைக்கு எடுத்த பிறகு அதை சிந்திக்கும் போது சாமிஜி இதுக்கு எவ்வளவு விளக்கங்கள் எப்படி எல்லாம் கொடுத்துருக்காங்கன்றத ஆராய்ச்சி பண்ணும் போது பிரமிப்பா இருந்தது. அதனாலதான் இவ்வளவு சொல்றேன். திருவிளையாடல், அதாவது நம்மளுக்கெல்லாம் திருவிளையாடல் அப்படின்னாலே எது ஞாபகம் வரும்னு பாத்தீங்கன்னா படம் தான். சிவாஜி கணேசனும் ஐயாவும் நம்ம சாவித்திரி அம்மாவும் சிவன் பார்வதி கோலத்துல இருந்த அந்த படம். நம்மளாம் சின்ன வயசுல அந்த படத்துக்கு கோயில ஒரு 2 கொம்பு நட்டுட்டு ஒரு வேட்டி மாதிரி வெள்ளை துணியை கட்டிட்டு போட்டா அந்த படத்தை தான் போடுவாங்க. எல்லாரும் சேர் எடுத்துட்டு போய் உட்காந்து பார்த்துருப்போம். இது எல்லாருக்குமே ஒரு மலரும் நினைவுகளா வந்திருக்கும். கோவில் திருவிழானாலே அந்த படம் போடுவாங்க. அந்த படம் இன்னைக்கு கூட A to Z நமக்கு ஞாபகம் இருக்குன்னா அந்த கருமையத்துல அவ்வளவு இறக்குது. ஆனா அப்போ அந்த திருவிளையாடல் படம் பார்க்கும்போது அதுல உள்ள அர்த்தங்கள் நமக்கு தெரியாது. எப்போ ஆசான் அருள் தந்தையை பிடிச்ச பிறகுதான் அதோடைய அர்த்தங்கள் நமக்கு புரிய ஆரம்பிச்சது. அதாவது மனித குலம் தோன்றியது முதல் இன்று வரை எத்தனையோ கோடி மக்கள் வாழ்ந்து மறைஞ்சு சென்றிருக்கிறார்கள். அதாவது பக்தியில இறைவனை நினைச்சு வாழ்ந்து வாழ்க்கையில பல சோதனைகளை அவங்க அனுபவிச்சு இறைவனும் நிறைய சோதனைகளை அவங்க கிட்ட கொடுத்து முடிவுல இறைவனே அந்த துயரங்கள் எல்லாம் நீக்கி இறைவுல லாஸ்டா இறைவன் அவங்கள தன்னு கூட தடுத்தாட்கொண்டு அவங்களுக்கு எல்லாம் அருள் புரிவார். அவங்களோட துன்பங்கள் எல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் கைலாயத்துக்கோ வைகுண்டத்துக்கோ தன்னுடைய இணைத்து கொண்டார்கள் என்று பல புராணங்கள்ல நாம படிச்சிருக்கிறோம். சைவர்கள் வைணவர்கள் முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த 63 நாயன்மார்கள் இருக்கிறாங்க பாருங்க. அவங்க எல்லாருமே இறைவன் வாழ்க்கையில நிறைய துன்பங்களை அனுபவிச்சாலும் இறைவனும் அவர்களுக்கு நிறைய துன்பம். ஏன்னா அவங்களுடைய எல்லா சிந்தனையுமே நான் யார், இந்த சிந்தனை இறைவா உன்னை நான் உணரணும், இறைவா நான் உன்னை அடையணும் என்ற ஒரு சிந்தனையை தவிர வேற எதுவுமே அவங்களுக்கு இல்லை. 63 நாயன்மார்கள். அவங்களுக்கெல்லாம் நீ எவ்வளவு சோதனை கொடுத்தாலும் பாக்கலான்ட்டு மாயையில எவ்வளவு கொடுத்தாலும் அவங்க திருப்பி திருப்பி அவங்கள உணரணும் என்ற அந்த நான் யார உணரணும்ன்றதுலதான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இறைவன் அவருக்கு துன்பங்கள்லாம் தொடுத்து தங்கிட்ட தடுத்தாட் கொண்டுருவார், தன்னோட அழைச்சு கொள்வார் அவரு.
இத இந்த 63 நாயன்மார்கள் நிகழ்ச்சியில தொகுத்துதான் சேக்கிழார் என்பவர் எழுதியதுதான் பெரிய புராணம் என்ற நூலில் இருந்து திருவிளையாடல் புராணம் என்ற ஒரு நூல் நமக்கு கிடைச்சது. அத படிக்கும் நம்ம கோயிலுக்கு எல்லாம் போறோம். அந்த 63 நாயன்மார்கள் இருப்பாங்க சைவ வைணவர்கள். யாரும் சட்டை பண்ணவே மாட்டாங்க. உண்மையா அந்த மூலவரை கும்பிட்டோமா அப்படி போனோமான்னு இருப்பாங்களே தவிர, அங்க எங்கன்னா சித்தர்கள் இருந்தா போய் அங்க கும்பிடலாமான்னு இருப்பாங்களே தவிர, இந்த சைட்ல இருக்க அந்த 63 நாயன்மார்களையும் யாரும் சரியா கண்டுக்கவே மாட்டாங்க. உண்மையில எல்லாரும் வணங்கணும். பூமியில வந்து இறைவன் கிட்ட போய் அவங்க போய் சுத்த வழியில இறைவனோட இறைவனா கலந்துருக்கிறாங்கன்னா எவ்வளவு லைஃப்ல அவங்க பார்த்து அனுபவிச்சிருப்பாங்க. இறைவன் வேற சோதிச்சிருக்காரு அவங்களெல்லாம். அதெல்லாம் தாண்டி இறைவனை அடைஞ்சிருக்கிறாங்க எல்லாரும். அப்போ எவ்வளவு பெரிய விஷயம். அவங்களை எல்லாம் நம்ம வணங்கணும். நம்ம எல்லாம் அதுல எல்லாம் ஒரு பர்சன்ட் கூட இல்ல. அட்லீஸ்ட் அவங்கள மாதிரிலாம் நாங்க அவங்கள வணங்கவாது செய்யணும் நம்ம போற இடத்துல எல்லாம். அந்த 63 நாயன்மார்களும் அவங்க வாழ்க்கையில இறையாற்றல், திருவிளையாடல் என்னெல்லாம் பண்ணுச்சுதான் திருவிளையாடல் புராணம் என்றதை நமக்கு திரை வாயிலாக மக்களுக்கு புரியுற வகையில நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அது அந்த திருவிளையாடல்ல ஃபர்ஸ்ட் கதையே எது வரும்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த ஒரு ஞான பழத்தை வாங்கிக்கிறதுல ஏன் அந்த ஒரு ஹிஸ்டரி அத வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா சிவன் கிட்ட இருந்துதான் எல்லாம் தோற்றுச்சு என்றதை உணர்த்துவதற்கு அந்த ஞானப்பழம். அடுத்து பாத்தீங்கன்னா இறைவனுடைய திருக்கல்யாணம். அந்த திருக்கல்யாணத்திலேயே நிறைய திருவிளையாடல் நடக்கும். அதுக்குள்ள நிறைய சண்டை வரும். அதுக்கப்புறம் திருக்கல்யாணம். அந்த திருக்கல்யாணம் எதுக்கு என்ற இறைவனுடைய திருவிளையாடல் அது எதுக்காகன்றது காட்டுறது. அதுக்கப்புறம் அதுலயே பெண்ணின் பெருமை வரும். சிவன் பெருசா, சக்தி பெருசா, சிவன் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவன் இல்லை என்ற அந்த புராணத்தை பெண்ணின் பெருமையை உணர்த்துறது, ஆணவத்தை நீக்கினால்தான் இறைவனை அடைய முடியும் என்றதை காட்டுவது, இப்படி எல்லாம் இறைவனுடைய திருவிளையாடலை உணர்த்துறதுதான் அந்த படத்துல ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு ஸ்டோரியாக அதுல வரும். அதுல வர அந்த நிகழ்ச்சியில சிவன் கிட்ட இருந்துதான் எல்லாமே தோன்றுச்சுன்னு ஒரு பழத்தை கொண்டு நாரதர் அந்த பழத்தை பாதி பாதியா ஷேர் பண்ணி கொடுத்துடலாமான்னா இல்ல முழுசா ஒருத்தர் தான் சாப்பிடணும். ஏன்? நாரதர் களங்கம் நல்லதில் முடியும். அப்பதானே 2 பேருக்கும் சண்டை வரும். சண்டை வந்தாதானே சிவனோட அருமையை எல்லாருக்கும் சொல்ல முடியும். இதுதான் இறைவனுடைய திருவிளையாடல். அதை பாதி பாதியா ஷேர் பண்ணிட்டா சமாதானம் ஆயிடுவாங்களே. அப்ப அது ஒருத்தர் சாப்பிடணும். அப்போ முருகர் உடனே என்ன பண்ணுவாரு, இந்த ஒரு நொடியில் இந்த உலகத்தை சுற்றி நான் ஞானப்பழத்தை வாங்கிக் கொள்கிறேன் அப்படின்வாரு. ஆனா விநாயகர் என்ன சொல்லுவாரு, அம்மையப்பனே உலகம், உலகமே அம்மையப்பன், உங்ககிட்ட இருந்துதான் எல்லாமே தோன்றுச்சு, எல்லாமே நீங்க தான், உங்களுக்குள்ளதான் நாங்க அடக்கோம், உங்களை சுத்துனா என்ன, உலகத்தை சுத்துனா என்ன, எல்லாம் ஒண்ணுதான்னு ரொம்ப பிரில்லியண்டா ஒரு பிளான போட்டு அவர் உண்மையை சொல்லி, பிளான் கிடையாது அது, உண்மையை சொல்லி சிவன் பார்வையை சுத்தி அந்த பழத்தை வாங்கிடுவார். வந்ததும் முருகருக்கு கோவம் வந்துடும். அவருக்கு கோவம் வரும்போது சொல்வார், பெரிய பிள்ளைதான் அனைவருக்கும் செல்ல பிள்ளை, இளைய பிள்ளை எல்லாருக்கும் எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்வார். இனி எனக்குன்னு ஒரு நாடு, என் மக்கள், முடிஞ்சா என்னை அங்க மீட் பண்ணுங்கன்ட்டு கோச்சிட்டு போயிருவார். இதுக்கு பின்னாடி சிவன் கிட்ட இருந்துதான் எல்லாமே தோன்றுச்சு என்ற ஒரு வரலாறை உணர்த்துவதற்கு தான் அதுல அந்த ஸ்டோரி வரும். இப்போ இறைவனுடைய படைப்புல அனைவரும் ஒன்றுதான். ஏன் இவங்களை மட்டும் திருவிளையாடலா இறைவன் தன்கிட்ட ஆட்கொண்டுகிட்டாருங்க அந்த 63 நாயன்மார்களை, நம்மள ஏன் இன்னும் சேர்த்துக்கல? என்னைக்காவது நம்ம யோசிக்கணும் இல்லையா? ஏன் நம்மளெல்லாம் சேர்த்துக்கலாம்? அவங்க வாழ்க்கையில மட்டும் சில திருவிளையாடல்கள் எல்லாம் பண்ணி அவங்களெல்லாம் சோதிச்சு ஏத்துக்கிட்ட அந்த இறைவன் நம்மளையே அந்த மாதிரிலாம் பண்ணல. அவங்களெல்லாம் எவ்வளவு சோதனை பண்ணாலும் நான் உன்னை உணரணும், உன்னை அடையணும் என்றதுல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஆனா நாம அப்படி இருக்கிறோமா? நமக்கிட்டே அவனுடைய திருவிளையாடல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. செயலுக்கேற்ற விளைவாக அவன் எல்லாமே விளைவாக நமக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறான். ஆனா நம்ம என்ன ஏதாவது ஒண்ணு, நான் உன்னை உணரணும், உன்னை நான் அடையணும்,
அப்படின்னு இருக்கா? ஒரு சின்ன சோதனை வந்தா கூட சரி, இந்த சாமியை கும்பிட வேணாம், அந்த சாமியை கும்பிடு, இந்த கோயிலுக்கு போக வேணாம், அந்த கோயிலுக்கு போ, இந்த மதம் வேணாம், இன்னொரு மதம் போ, இதுல நீ கும்பிட்டு என்ன பண்ண, எவ்வளவோ உனக்கு சோதனை தான், அந்த மதத்துக்கு போ, இங்க போ, அங்க போன்னு இப்படி வேண்டுதல்களும் சுயநலமாக கொண்டு இப்படி இருக்கிற மாய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம எப்படி இறைவர் அவங்ககிட்ட நம்மள தடுத்தாட்கொள்வாரு? எப்படி அவர்கிட்ட நம்மள இணைச்சுப்பாரு சொல்லுங்க பாப்போம். அவங்க எல்லாருமே எவ்வளவு சோதிச்சாலும் அப்படி நமக்கு வாழ்க்கையில துன்பமே வரக்கூடாது, முழுக்க முழுக்க இன்பமாக மட்டும் வாழணும். அதுவும் நம்ம ஒரு கோயிலுக்கோட வைப்ரேஷனே இன்னைக்கு நிறைய குறைச்சிட்டு வர்றாங்க. இப்ப கோயில் வைப்ரேஷன் கூட்டுறதுக்கு தான் கும்பாபிஷேகமே. ஆனா கோயிலோட வைப்ரேஷனே இன்னைக்கு குறைஞ்சு என்னன்னா மனிதர்களோட எண்ண அலை. கோயில்ல இருக்க சாமி மேல குறை கிடையாது, மனிதர்களோட எண்ணம், எண்ணத்தோட இது சரி கிடையாது. எல்லாருக்கும் அவ்வளவு செல்பிஷ். தான் 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 நல்லா இருக்கணும்ன்றத தவிர அட்லீஸ்ட் நான் இறைவனை உணரணும், உன்னை அடையணும்ன்ற எண்ணம் கூட வேண்டாம். எல்லாரும் நல்லா இருக்கும்ன்ற அந்த இது கூட, மன விரிவு கூட, ஒரு பிரார்த்தனை கூட இன்னைக்கு மனிதர்களிட ரொம்ப கம்மியாயிடுச்சு. இல்லைன்னா இவங்க இப்படி போயிடணும், அவங்க அப்படி போயிடணும் அப்படிங்கிற போது அந்த கோயிலோட வைப்ரேஷன் அங்க பாதிக்குது அந்த இடத்துல, இல்லைங்களா? அப்போ என்ன பண்றாங்க, அதுக்கு ஏத்ததுக்கு கும்பாபிஷேகம் இது அதெல்லாம் அவங்க 10 வருஷம் 16 வருஷத்துக்கு ஒரு முறை அதெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு எல்லாமே. அப்போ இப்படி இருக்கிறவங்க வாழ்க்கையில இறைவனுடைய திருவிளையாடல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா செயல் விளைவு நீதியாக இருக்கிறது. செயலுக்கேத்த விளைவாக அவன் வந்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உண்மையை கூட யாரும் உணராம திருப்பி திருப்பி தப்பு பண்ணிட்டு இருக்கான். எப்படி அவன் நான் அவங்ககிட்ட ஆட்கொண்டுப்பான்? தன்னோட எப்படி அவன் இணைச்சிக்குவான்னு சொல்லுங்க. இணைச்சிக்கவே முடியாது. அப்போ நாம வாழ்ற மாயை வாழ்க்கையும் அந்த 63 நாயன்மார்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையையும் பாருங்க எப்படி இருக்கு. அறிவில் முழுமை பெற்று அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து இறைவனடி அவர்கள் சேர்ந்தார்கள். ஆனா நாம எப்படி இருக்கோன்றத பாருங்க. இந்த திருவிளையாட்டுல ஒரு பெரிய விஷயத்த சொல்லுவாங்க, இறைவனுடைய திருக்கல்யாணம். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு இது. அதாவது நம்ம எல்லாம் கோயிலுக்கு போறோம், திருக்கல்யாணத்தை பாக்குறோம், போய் எல்லாம் வடை பாயசத்தோட சாப்பாடு போடுறாங்க எல்லாம். அதோட தாற்பயம் நமக்கு தெரியல. அப்படிதான் இது வரைக்கும் நினைச்சிட்டே இருந்தோம் நம்ம. ஒருத்தர் பண்ணாரு, கோயிலுக்கு போன பிறகு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சாமி வருஷம் வருஷம் கல்யாணம் பண்ணிக்குது, நாம கூட அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்ன்றாரு. இது எப்படி இருந்துச்சு? சாதா மற்ற அன்பர் சொன்னார், கூட வந்தாரு, சாமி அதே சாமி சிலையை தான் கல்யாணம் பண்ணிக்குது, நீயும் அப்படி பண்ணிக்கிட்டானா ஆட்சேபனை இல்லைன்னாரு. அத ஒரு பொம்மைக்கும் நடக்கிற கல்யாணம் மாதிரி பார்த்துட்டு அவர் அந்த மாதிரி பேசுறாரு. அது ஒரு பொம்மைக்கும் நடக்கக்கூடிய கல்யாணம் இல்லை, இறைவனுடைய திருவிளையாடல். அது திருவிளையாடல் படத்துல அதுவும் வரும். சிவனும் சக்தியும் ஏன் இணையணும், ஒரு ஆணும் பெண்ணும் ஏன் இணையணும் என்பதை விளக்கக்கூடிய திருவிளையாடல் அது. ஒரு பொம்மைக்கு நடக்கிற கல்யாணம் அல்ல, அது ஒரு உண்மைக்கும் நடக்கக்கூடிய கல்யாணம். ஒரு உண்மைக்கும், இதை நாம புரிஞ்சுக்கணும். ஒரு உண்மைக்கும் இந்த உலகுல சூரியன் சந்திரன் இந்த பிரபஞ்சம் எல்லா தோற்ற பொருளும் தனித்தனியா நமக்கு தெரிஞ்சாலும் அதோடைய வித்து ஒண்ணுதானே. அதனுடைய வித்து ஒண்ணுதான். இப்போ ஒரு விதையை எடுத்துக்கலாம். அந்த அந்த விதையை உற்று பார்த்தோம்னா நமக்கு அந்த வித்து, அந்த விதை சிவம். ஆனா அதுக்குள்ள என்னெல்லாம் அடக்கம்? அதனுடைய வேறு, அதனுடைய தண்டு, அதனுடைய இலை, அதனுடைய பூ, அதனுடைய காய், அதனுடைய பழம், அது எத்தனை கலர்ல பூக்குது, எல்லாமே அந்த விதைக்குள்ள அடக்கும். அந்த விதைய பூமியில போட்டா வளர்ந்துருமா? வளராது. அது மண்ணில விழுந்தாலும் சூரியனும், அதாவது வெப்பமும் நீரும் இருந்தால்தான் அதால வளர முடியும். அப்போ அந்த தட்பவெப்பம் இல்லாமல் அந்த விதை முளைக்காது. அப்போ வித்து என்பது, விதை என்பது சிவம். அது முளைக்க உறுதுணையாக சக்திகளாக தட்பவெப்பமாக பஞ்சபூதங்களாக வந்தது சக்தி. இவை தனித்தனியாக இருந்தால் இந்த உலகத்துல அபிவிருத்தி வளர்ச்சி ஏற்படாது. இணைந்தால் ஒன்றுதான் விருத்தி அடையும் என்ற இணைப்பே கோயில்களில் நிகழும் திருக்கல்யாணம். இதை நாம எத்தனை பேர் புரிஞ்சிருக்கோம்? திருவிளையாடல இந்த கல்யாண ஒரு வேலை சிவனும் சக்தியும் எதுக்கு இணையணும்?
அப்படிங்கிறது. நல்லா இன்னும் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு ஒரு இந்த உடம்புல பாம்புல இருந்து பல்லி வரைக்கும் பல கோடி உயிரினங்கள் இந்த பூமியில வாழ்ந்தாலும் அது எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு. இந்த 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 உடம்புக்கு எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு, உடம்பு இருக்கு. உடம்பு என்பது பஞ்சபூதங்களின் கொத்து. அது அந்த சக்தியோடைய அம்சம். உயிர் என்பது சிவபெருமானுடைய அம்சம். இது ரெண்டும் தனித்தனியா இருந்தா எப்படி இருக்கும்? உயிர் இல்லாம இருந்து உடம்பு தனியா இருந்தா அதுக்கு பேரு பிணம். உடம்பு இல்லாம உயிர் மட்டும் இருந்தா அதுக்கு பேரு சாமிஜி நமக்கு அழகா ஆன்மா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பிசாசு. பெரியவங்க எல்லாம் முன்ன சொன்னவங்க பிசாசும்பாங்க, அதை பேயும்பாங்க இல்லையா? இவை இரண்டும் இணைந்தால்தான் மனிதன். எனவே உடம்பும் உயிரும் இணைந்து இந்த உலகிற்கு உயிர்க்குள்ளும் உருவான ஒரு உண்மையை உணர்த்துவது திருக்கல்யாணம். எவ்வளவு ஒரு அற்புதமான தாற்பயம். இதுல அந்த படத்துல நிறைய திருவிளையாடல்களை நடத்தி அதோட உண்மைய வெளிப்படுத்துவாங்க. நமக்கு அந்த நிகழ்ச்சியோட உண்மையை வெளிப்படுத்துவாங்க. இதையேதான் ஆசான் அருள் தந்தை அவர்களுடைய பிரம்ம ஞானம், நம்மளுடைய பிரம்ம ஞான வகுப்புல அவர்கள் நமக்கு உணர்த்தின ஒரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, இறைவனுடைய திருவிளையாடல்ல பிரம்ம ஞானமாக நமக்குள்ள அழகா விரும்பிச்சார். இந்த சுத்த வெளியில் ஒரு நுண்ணறிவு ஏற்பட்டது பாருங்க. எல்லாம் வல்ல வற்றாய் இருப்பாக, பேராற்றலாக, பேரறிவாக, காலமாக இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த பெரு வெளியிற்குள் ஒரு நுண்ணதிர்வு ஏற்பட்டது இறைவனுடைய முதல் திருவிளையாடல். அதுக்குள்ள இருந்து அந்த பரமாணு, அந்த இறை துகள் வெளியேறி அது சூழலிருந்து அழுத்தம் மாற்றால் விண்ணாக உருவானது அதோடைய 2வது திருவிளையாடல். சாமிஜி நமக்கு எவ்வளவு அழகா எல்லாத்தையும் புரிய வச்சாரு பாருங்க. விண்ணாக தோன்றியது முதல் திருவிளையாடல். காற்றாக அந்த விண்கள் இரண்டு விண்களாக சேர்க்கும் பொழுது அதுவே ஹைட்ரஜனாக, அதுவே ஹீலியம், அதுவே நைட்ரஜன், 2 அணுக்கள் சேரும் போது காற்றாக உருவானது அடுத்த திருவிளையாடல். காற்றை பிரிச்சு அணுக்களை பார்த்தா 2 அணுக்கள் சேர்ந்ததெல்லாம் காற்று. அப்படியே அழுத்த காற்று 24 விண்கள், 8 எலக்ட்ரான், 8 புரோட்டான், 8 நியூட்ரான்கள் இருந்த அழுத்த காற்று, அந்த ஆக்சிஜன் உருவானது, நெருப்பு உருவானது. அவனுடைய அதுக்கடுத்து திருவிளையாடல். அந்த H2O, அந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணைந்து நீர் என்ற மூலகங்கள் உருவாகினது. நீர் என்ற திரவப்பொருள் உருவானது அதுக்கடுத்து திருவிளையாடல். நீர் மூலகங்கள் நெருங்க நெருங்க நிலமாக பொருளாக மாறியது பிறப்பு. இந்த பஞ்சபூதங்களும் பஞ்ச தன்மாத்திரை, பிரபஞ்சம், கோள்கள் இப்படி எல்லாமாக தோன்றி அவனுடைய திருவிளையாடல். இதனுடைய உச்சக்கட்ட திருவிளையாடல் என்ன தெரியுங்களா? இறைவனது. அதுல இருந்து ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு என்று ஒவ்வொரு உயிர்களாக தோன்றி தொல்காப்பியர் சொல்வார், 1 அறிவது உச்சரிவே, 2 அறிவதுவே அதனோட நாவே, 3 அறிவை அதனோட மூக்கே, 4 அறிவதுவே அதனோட கன்றே, 5 அறிவதுவே அதனுடைய செவியே, 6வது அறிவு, அறிவை அறிகின்ற அறிவாகிய 6வது அறிவாக தான் மாறிய நிலையை இறைநிலையின் உச்சக்கட்ட திருவிளையாடல். யாராக நீ வந்திருக்கிற, நீ யாராக இருக்கிறன்னு என்று அறியக்கூடிய 6வது அறிவை நமக்கு கொடுத்தார் பாருங்க இறைவன். இதுதான் இறைவனுடைய உச்சக்கட்ட திருவிளையாடல். நான் இப்ப அந்த 63 நாயன்மார்களுக்கும் நமக்கு உள்ள வித்தியாசத்தை இங்கதான் புரிஞ்சுக்கிறோம் நம்ம. ஏன் இறைவன் அவங்கள அவர்கிட்ட டைரக்டா சேர்த்துக்கிட்டாரு, நாம ஏன் இப்படி இருக்கிறோம்? நான் யார் என்ற அறிவே அறிகின்ற அறிவாக 6வது அறிவாக தான் மாறிய நிலை. அவங்க அந்த நான் யார், நீயே நானாக வந்திருக்கிறேன். இப்ப நாமெல்லாம் படிச்சோம், நாம தான் இறையே எல்லாமாக வந்திருக்கிறது, அந்த இறையே நாணமாக வந்திருக்கிறது என்பதை மட்டும்தான் நாமெல்லாம் படிச்சிருக்கிறோம். ஆனா உணர்வுக்கு வந்தோமா? இந்த உணர்வுக்கு வந்திருந்தோம்னாக்கா நாமளே எவ்வளவு உலக அமைதி வந்திருப்போம், எல்லாருக்கிட்டையும் எவ்வளவு அன்பும் கருணையுமா இருந்திருப்போம். இந்த பிரம்மன் தானே எல்லாருக்கிட்டையும் இருக்கு. ஆனா நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கு? அந்த தோற்றத்தை தானே பாக்குது. உள்ள இருக்க இறைவனுடைய திருவிளையாடல் நமக்கு தெரியலையே.
எல்லாருக்குள்ளயும் இறைவன் வெளியும் சூழ்ந்து அழுத்தி அவனோட திருவிளையாடல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம குட்டி நம்மள மட்டும் அவனை சூழ்ந்து அழுத்தலைன்னா நம்ம உயிர் வெளியில போயிரும். உள்ளேயும் சூழ்ந்து அழுத்தி அந்த உயிரை பார்த்து கொண்டிருக்கிறான். வெளியில பூமியை சூழ்ந்து அழுத்தி கொண்டிருக்கிறான். அந்த பூமியையும் சூழ்ந்து அழுத்தி கொண்டிருக்கனால்தான் 1000 கிலோமீட்டர் வேகத்துல அது போயிட்டு இருக்கும்போது நம்மளை தூக்கி அடிக்காம இருக்கும். எல்லாம் அவனுடைய திருவிளையாடல். இது எல்லாம் வெளியிலயே சூழ்ந்து அழுத்தி கொண்டுதான் இருக்கிறான். இல்லைன்னா எல்லா கோள்களும் எப்படி நம்ம மேல இவ்வளவு சுத்துது. பஞ்சபூதங்களாக அவனை இன்னும் எளிமையா அவனோட திருவிளையாடல் நமக்கு புரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலத்தை திருட்டு, கல்ல திருடுறான், மண்ணை திருடுறான், காற்று இல்லாத மரங்களை திருடிட்டான். ஆனாலும் நமக்கு மண் தோன்றுது, காற்று வருது இல்லையா, மழை உற்பத்தி ஆகிட்டே தான் இருக்கு, கல் உற்பத்தி ஆகிட்டே தான் இருக்குது. எல்லாமே என்னன்னா அவனன் அணுக்கள் மூலகங்களாக, பஞ்சபூதங்களாக அவனுடைய திருவிளையாடல் நம்மளை சுத்தியும் உள்ளும் புறமுமாக எங்குமே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறியணும். அவனோட திருவிளையாடல் நம்மளை சுத்தி நிகழ்ந்து கொண்டே இருக்கிறத அறிந்தோம்னாக்கா எண்ணம் சொல் செயல நம்ம எவ்வளவு விழிப்பா இருப்போம் பாரு. உள்ளும் புறமுமாக உள்ளுவதெல்லாம் தானாகும். பாரதியோட வாக்கு. அங்கிங்க எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி தாயுமானவர்களோட வரி. எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற. சொல்லால நம்பாத, சுயமாய் நீ சிந்தி, சுயமா நீ சிந்திக்க தெரிஞ்சுக்கோ. உள்ளும் புறமுமாக அவனின் திருவிளையாடல் இயக்கிக்கிட்டே இருக்கிறான். அப்ப எண்ணம் சொல்ல நீ எவ்வளவு விழிப்பாக இருக்கணும். செயலுக்கு ஏற்ற விளைவாக அவன் வந்து கொண்டே இருக்கிறான் என்ற அவனோட திருவிளையாற்றல் மட்டும் நாம உணர்ந்துட்டோம்னா எண்ணம் சொல் செயலில் அவ்வளவு ஒரு விழிப்பு நிலை நமக்கு வந்துடும். இறைவனோட திருவிளையாடல் இதெல்லாம் உணரணும்ல. எல்லாம் திருட திருட எல்லாம் உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்குதா இல்லையா? நம்மளுக்குதான் எல்லாமே தெரியுமே. நாம் சாப்பிடுற பொருளை 7 தாதுவாக்க, ஒரு 7 தாதுவாக்க அவனோட திருவிளையாடல் உள்ள நடக்க போய் தானே எல்லாம் நடந்துட்டு இருக்கு. படுக்கிற நாம நாளைக்கு காலையில எந்திரிக்கிறோம்னாக்கா எந்திரிக்கிறதே நிச்சயம் கிடையாது. நான் மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு அவனோட திருவிளையாடல் உள்ள நடக்கலன்னா நாம காலை எந்திரிப்போமா? உள்ள நல்லா நடந்துட்டு தானே இருக்கு. அதனால தானே எந்திரிக்கிறோம். நம்ம ஒரு பிடி மண்ணை கூட நம்மளால் உருவாக்க முடியாது. அவனின்றி ஓர் அணுவும் விசையாது. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. அறிவாய் மனிதா உன் ஆணவம் பெரிதா. என்னால 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 நான் 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 தான் எல்லாம் செஞ்சேன். நான் தான். நம்மளால நடக்கிறது ஒண்ணுமே இல்லை. எல்லாமே அவனுடைய திருவிளையாடு நடக்கும். சாமிஜி சொல்லுவார், இந்த இறைவனுடைய மனிதனா சாமிஜியோட கவியில சொல்வார். அந்த கவியை முதல்ல நம்ம பார்ப்போம். செயல் விளைவை இணைத்து திருவிளையாடலை உணர்ந்த மகான் சொல்கிறார், சுழத்தட்டு விளையாட்டில் சுத்தி விட்டோம் பெறல் போல். சொல் எண்ணங்கள் செயல் காந்த அலையாகி சுழன்றோடி விரைவு ஒக்க சென்று முடிவான சுத்தவெளி அழுத்தத்தால் பின்னோக்கி வந்து சொன்றியங்கும் ஜீவகாந்த கருமையம் ஈர்த்து சுருக்கி இருப்பாய் வைத்த காலத்தில் மலர்த்தும் சுழற்சி ஈர்ப்பு காப்பு முன் திருவிளையாட்டென்று சொல்லாமல் விளங்கிவிட்ட சொற்கடந்த பொருளே. எப்பா நீ உள்ளும் புலமாகவும் திருவிளையாடல் இயங்கிட்டு இருக்க. செயல் கேட்ட விளைவா நீ வந்துகிட்டே இருக்கிற. இந்த விழிப்பு நிலை வேணும். அவனோட திருவிளையாடல் நடந்து கொண்டே இருக்குது, செயல் விளைவாக வந்து கொண்டிருக்கிறது என்ற விழிப்பு நிலை மட்டும் நமக்கு இருந்துருச்சுன்னா அந்த விழிப்பு நிலை நமக்கு கொண்டு வரதுக்கு தான் இந்த மனவளக்கலை. ஆசான் அருள் தந்தை இந்த மனவளக்கலை நமக்கு ஏற்படுத்துறதுக்கு காரணம், இப்படி சப்ஜெக்டை கொடுத்ததுக்கு காரணம் அவனோட திருவிளையாடலை நமக்கு உணர்த்தி நமக்கு ஒரு அந்த விழிப்பு நிலையை கொடுப்பதற்காக தான் இந்த சப்ஜெக்டை நமக்கு. விளைவு நிச்சயம். இறைநிலையிலிருந்து வந்தோம், மனிதனாக வந்த பின் இறைநிலையே அறியக்கூடிய அறிவையே நம்ம பெற்றுட்டோம். புறப்பட்ட இடத்தை வந்து அடைஞ்சோமானா இல்ல, அடைய முடியாதபடி நம்ம கிட்ட 3 தடைகள் இருக்கின்றார். அதை அடைய அந்த 3 தடைகள் இருக்கின்றார். இப்ப இறைநிலை கிட்ட இருந்துதான் அந்த 63 நாயன்மார்களும் வந்தாங்க. புறப்பட்ட இடத்துல வந்து போய் அவங்க சேர்ந்துட்டாங்க. அவங்களுக்கும் தானே இந்த தடைகள்லாம் இருந்திருக்கும். அவங்களுக்கும் இந்த தடைகள்லாம் இருந்திருக்கும். அததான் சோதனை. அவர்கள் வாழ்க்கையில அவங்க அனுபவிச்சது சோதனை. ஆனா அந்த சோதனையை மீண்டு வந்தாங்க. நாம என்ன பண்றோம்னா சோதனையே வரக்கூடாது. நம்ம செய்த விளைவுதான் நமக்கு
விளைவாக இயக்க ஒழுங்காக நம்ம கிட்ட வந்துகிட்டு இருக்கு என்பதை ஒழுங்காக நமக்கு சோதனையே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். இதெல்லாம் நம்மளுடைய பாவ கழிசல் எப்படின்னு அவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு அதெல்லாம் அனுபவிச்சு இறைவன்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. நாம எதையுமே ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அந்த மாயை வாழ்க்கையிலே இன்னும் இருக்கிறோம். ஏற்றுக்கொள்ள எதையும் தயாராக அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை கொடுத்து சோதனையை சாதனையாக மாற்றியது ஆசான் அருள் தந்தையோட பயிற்சி. இறைவனோட திருவிளையாடல் நமக்கு புரிய வச்ச விலங்கின பதிவு வெளியே வந்தது முதல் கர்மம். அதுவும் நம்ம கிட்ட இருக்கு. இன்பத்துன்ப உணர்ச்சியில நம்ம ஆட்படும் போது இன்பம் மட்டும்தான் வேணும். 5 புலன்கள் வழியாக இன்பத்தை மட்டும்தான் அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த 5 புலன்கள் மூலியம் அளவு முறை மீறி மாறி அனுபவிச்சு எண்ணம் சொல் செயல நிறைய பதிவை சேர்த்து வச்சிருக்கோம். அப்ப அதுக்கேத்த செயலுக்கேத்த விளைவு வரதானே செய்யும். இதுதானே அவருடைய திருவிளையாடல். செயலுக்கேத்த விளைவை கொடுக்கறது தான் அவருடைய திருவிளையாடல். அப்ப விளைவாக வருவதும் அவன்தான் என்பதைனாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், அதை சந்தோஷமா ஏத்துப்போம். நம்ம உள்ள இருக்க இறைவனையும் உணரல, வெளியில சூழ்ந்தட்டி நம்மளை காப்பாத்திட்டு இருக்கிறதையும் உணரல, செயலை விளைவாக வந்துடுறதையும் உணராம இருந்தோம்னா எப்படி நம்மளே அவன் தடுத்தாற் கொள்ளுவான். இறைவனுடைய திருவிளையாடலை நாம உணர்ந்து கொள்ளணும். இறைநிலையை மறந்த மயக்க நிலையில பொருள், புகழ், செல்வாக்கு, புகழின்பத்துல அழுத்தி மனித குணம் உண்ணாக மாறிய ஒரு மாயை நிலையிலிருந்து மீண்டு நாம் வர வேண்டும். அப்போதான் அவனுடைய திருவிளையாடலை நாம உணர்ந்து கொள்வோம் என்று கூறி, எல்லாம் வல்ல இந்த இறையாற்றலின் சித்து விளையாட்டுகளை நாம் உணர்ந்து எண்ணம் சொல் செயல்களை எப்பவும் விழிப்பு நிலையுடன் நாம் இருந்து இயற்கையை ரசித்து சமுதாயத்தை மதித்து குரு வழி நடப்போம், இறைவனடி சேர்வோம் என்று சொல்லி இன்றைக்கு உடைய திருவிளையாடல் என்ற இந்த அருமையான ஒரு வாய்ப்பை எனக்கு அளித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கூறி என்னுடைய சிந்தனையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க 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 வளமுடன். அவனுடைய திருவிளையாடல் தான் நம்ம உடம்புக்குள்ள ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை தடுத்தாட்கொண்ட அந்த 3 ஓட்டமும் சரியாக ஓட முடியாத அளவுக்கு நாம ஒரு தவறு செய்து கொண்டிருந்தால் அந்த செயலுக்கேற்ற விளைவாக உள்ள நோயாக வருவதும் அவனுடைய திருவிளையாடல் தான். அதை தீர்ப்பதற்கான ஒரு கர்ம வினை, நம்மளோட புண்ணிய பண்ண கர்ம வினையாக அதை தீர்ப்பதற்காக நமக்கு வழிகாட்டிகளாக அந்த பிரச்சனையில இருந்து மீள்வதற்காக வந்த வழிதான் குருமார்கள் நமக்கு காட்டிய இந்த பயிற்சி முறைகள் வழி. இந்த வழியை நம்ம பின்பற்றினால் அதுக்கான ஒரு நல்ல கர்ம வினையாக அந்த செயலுக்கேற்ற விளைவாகவும் இன்ப உணர்வாகவும் நம்மளுக்கு வருவதோ அவனுடைய திருவிளையாடல் தான். துன்பமாக வர்றதும் அவனுடைய திருவிளையாடல் தான். இறைவனுடைய திருவிளையாடல் நம்மள இன்பமாக நம்மள இருக்கிறதும் துன்பமாக இருக்கிறதும் அறிவை அந்த இறைவனே அறியக்கூடிய ஆறாவது அறிவை பெற்ற நம்முடைய கடமை. அப்ப எல்லாம் இன்பமயமாக இருக்க வேண்டும் என்றால் அவனுடைய திருவிளையாடலை நாம் உணர்ந்து எண்ணம் சொல் செயலில் விழிப்பு நிலையோடு இருப்போம். வாழ்க 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 வளங்கள். வாழ்க வளம்.